சாந்தா சாந்தா எங்க போனானே தெரியலையே. யாருங்கய்யா சாந்தா? ஏன் இவ்ளோ டென்ஷனா தேடுறீங்க? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சுமா. கொடிமரத்தை சுத்தம் பண்ணி கோலம் போட சொல்லிருந்தம்மா. எதுவுமே பண்ணலம்மா. எங்க போனானே தெரியலம்மா. அவ்வளவுதானங்கய்யா? நான் அதோ பெருக்கி கோலம் போட்டுடுறேன். நீங்க பெரிய வீட்டு மருமக, நீங்க போய் இதெல்லாம் செய்யலாமா? சாமி முன்னாடி பெரியவங்க சின்னவங்க ஏழை பணக்காரங்கன்னு எதுவுமே கிடையாதுங்கய்யா. மனுஷனோட புத்தியை தான் கடவுள்கிட்டயும் திணிக்கிறோம். வாங்கய்யா நான் செய்றேன். ரொம்ப பெரிய மனசுமா உங்களுக்கு. வாங்க. போனுக்கு என்ன? உள்ள விழுந்துருச்சு. பாத்து வர மாட்டியா? போனை பாத்துட்டே வர. நான் போனை பாத்துட்டு வரேன்னு தெரியுதுல்ல, நீ கவனமா வர வேண்டியதானே? தப்ப உன் மேல வச்சுக்கிட்டு இப்படி பேசாத ரஞ்சிதா. ஏய், இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஓவரா சவுண்ட் விடுற, விட்டு அடிச்சிருவ போல. ஏய், என்னடி பிரச்சனை உனக்கு? கேவலமா கொழாடியில சண்டை போடுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. ராஜிமா, என்னன்னு கேளுங்க. ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டே இருக்கா. பாருங்க மேடம், போனை தட்டி விட்டுட்டா. ஏய், நீ என்ன சின்ன புள்ள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? தட்டி விட்டா எடுத்துட்டு போறது. ஐயோ, உண்டியல்ல விழுந்துருச்சு மேடம். சரி, இப்ப எதுக்கு அதுக்கு பதற? போன் தானே வேணும். உன் போன் எவ்வளோடி? எவ்வளோடி உன் போனு? 2000 3000 இல்ல 10,000 ரூபாவா? வாங்கி தரேன் போ. கேவலம், ஒரு இத்து போன போனுக்கு போய் இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்க? போ அப்படி. மல்லி, எதுக்கு என் புள்ள அழறா? என்ன நடக்குதுங்க? எதுக்காக என் பொண்ணு அழ வைக்கிறீங்க? அப்படியே பச்சை குழந்தை, நாங்க தான் உட்கார்ந்து அழ வச்சிட்டு இருக்கோம். ரஞ்சி போனை தட்டி விட்டுட்டான்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. ஏய், இப்ப எதுக்கு சீன் போட்டுட்டு இருக்க? ராஜிமா தான் வாங்கி தரேன்னு சொல்றாங்கல்ல. நீங்களாம் போங்கம்மா, நீங்க போங்க. இது நாங்க பாத்துக்கிறோம். எந்த போனு? அவரோட போன் பெரியம்மா. ஆத்தி, என்ன விஜயோட போனா? ஏய், அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி போனை எங்கேயாவது பாத்திருக்கியா நீ? என்னமோ புருஷ போனை வச்சுக்கிறதுக்கு பொண்டாட்டிக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு வாய் கிழிய பேசுனீங்க. உங்க உரிமையோட லட்சணம் என்னன்னு இப்ப புரிஞ்சுதா? அதெல்லாம் தொடறதுக்கு கூட ஒரு தகுதி தராதாரம் வேணும். அதான் சொல்றது, யார்கிட்ட எது இருக்கணுமோ அதாவது அவங்க கிட்ட தான் இருந்தாகணும். அப்பதான் அந்த பொருளுக்கும் மரியாதை. இல்லனா இப்படிதான் நடக்கும். ஐயோ ராஜி, தட்டி விட்டது இந்த ரஞ்சிதா பிள்ளை. நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏய், என்னமா நான் வேணும்னே தள்ளிவிட்ட மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? போனை கவனமா வச்சுக்காம இருந்தது அவ தப்பு.
ரோட்ல போறப்போ இப்படிதான் போவாளா? போயிட்டு ஏன் தட்டி விட்டீங்கன்னு ரோட்ல போற வரவங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பாளா? கனடால இருந்து வரப்போ அவனுக்காக ஆசையா ஸ்பெஷலா சொல்லி வச்சு வெயிட் பண்ணி இந்த எடிஷன் போனை வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரிய போகுது? தர டிக்கெட்டுங்க. வள்ளி, அழாத புள்ள. ஏன் விஜய், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? போனை யார்கிட்ட கொடுக்கணும்னு உனக்கு தெரிய வேண்டாம்? என்னக்கா, வெண்பாவை தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கேன்னு போனை இவங்க கிட்ட கொடுத்துட்டு போனேன். அதுல என்ன பிரச்சனை? மாப்பிள்ள தம்பி, உங்க போனை மல்லி கையில வச்சிருந்தா இந்த ரஞ்சிதா தான் அவ மேல மோதி. ஏங்க, சும்மா போய் சொல்லி திருச்சு விடாதீங்க. எது? விஜய், நீ இவங்க கிட்ட கொடுத்துட்டு போன போனை இந்த அம்மா எங்களை கேவலப்படுத்துறங்கிற பேர் வழியில புருஷன் போனை வச்சுக்க பொண்டாட்டிக்கு தான் உரிமை இருக்குன்னு சொல்லி உன் வீட்டுக்காரம்மா கையில கொடுத்தாங்க. இந்த புண்ணியவதி உன் போனை தூக்கி உண்டியல்ல போட்டுட்டா. ஏங்க, வேணும்னெல்லாம் பண்ணலங்க. நான் கவனமா தான் எடுத்துட்டு வந்தேன். ஏய், கவனமா இருந்தா எப்படி கையில இருந்து விழும்? மல்லி மேடத்துக்கு திமிர் அப்படியே கூடி போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊர்ஜனத்துக்கு முன்னாடி மாலை மரியாதை இது எல்லாமே கிடைச்சது இல்ல? அந்த கொழுப்பு தான் இது எல்லாத்துக்கும் காரணம். கிடைக்க கூடாதது கிடைச்சு போச்சுன்னு மேடத்துக்கு அப்படியே உச்சி குளிந்து போச்சு. காலு பாரு, அப்படியே தரையில கூட நிக்கல. அதான் போனை தூக்கி போட்டுட்டா உண்டியலுக்குள்ள. அத்தை, யாராச்சும் வேணும்னு ஃபோனை தூக்கி உண்டியலுக்குள்ள போடுவாங்களா? ஏன்ட்டு அப்படிலாம் பேசுறீங்க? இப்போ என்ன, இந்த கோயில் ஆளுகளை கூப்பிட்டா அவங்க வந்து ஃபோன் எடுத்து தர போறாங்க, அவ்வளவுதானே? வெண்பா, வாய மூடு. இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி உண்டியல்ல விழுந்தா அவ்வளவு ஈஸியாலாம் எடுத்துட முடியாது. அதுக்கு என்ன மாப்பிள்ள தம்பி, தவறுதலா விழுந்தது தானே, கோயில் தர்மகர்த்தா கிட்ட சொல்லி எடுத்துக்கலாமே. எப்படி 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 உண்டியல்ல கைய விட்டு போன் எடுப்பீங்களா? சரிதான் சரிதான். அவளும் உண்டியலுக்குள்ள கைய விட்டுட்டு தான் இருந்தா. குடும்பமா இந்த வேலையை தான் சுத்திட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எத்தனை உண்டியல கைய விட்டு எடுத்திருக்கீங்க? மொத்தமா சொல்லிட்டீங்கன்னா மொத்தமா உள்ள போயிடலாம்ல. ராஜி, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. பின்ன என்னங்க, கோவில் உண்டியல்ல இருந்து நீங்க பாட்டுக்கு எடுக்கலாம்னு சொல்றீங்க? எடுத்தா ஜெயிலுக்கு தான் போகணும். உருண்ட களிதான். கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு நாங்க எல்லாரும் அசிங்கப்பட்டு நிக்கணும். பாத்தியா விஜய், எவ்வளவு லோக்கலா பேசுறாங்கன்னு பாரு. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க தான் இப்ப கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க அசிங்கம் பண்றோம்னு சொல்லி நீங்க தான் இப்ப கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏதோ தவறுதலா நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம் தானே பாக்கணும். சும்மா கத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உன்னெல்லாம் நம்பி ஒரு விஷயம் செய்ய முடியுதா? இப்பதான் கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை இழுத்து வச்சிருக்கேன். மாப்பிள்ள, விடுங்க, நம்ம கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பேசி என்ன செய்யலாம்னு பாப்போம். எல்லாத்தையும் போட்டும் விட்டுதான் அவ ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. இல்லங்க, நான் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு முடிச்சிட்டு பத்திரமா தாங்க உங்க போன். ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு தான் இருப்பல்ல? நீ சொல்ற காரணத்தெல்லாம் நான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படித்தானே? நீ பொறுப்பாவே நடந்துக்க மாட்டியா? எப்ப எந்த பிரச்சனை உருவாக்கி வச்சிருப்பேன்னு நான் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் எதையாச்சும் பண்ணி வச்சிட வேண்டியது. அப்புறம் நான் அப்படி பண்ணலங்க இப்படி பண்ணலங்கன்னு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை அடுக்க வேண்டியது அப்படியே. டாடா, மல்லிமா பாவம் டாடா, அவங்க தான் சாரி கேக்குறாங்களே. நீ சும்மா இரு வெண்பா. விஜய், அவ மேல இருக்கிற கோவத்தை நீ எதுக்கு குழந்தை மேல காமிக்கிற? டென்ஷன் ஆகாத. அக்கா, டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? நிம்மதியை தேடி கோயிலுக்கு வந்தா இங்கே நிம்மதியா இருக்க விட மாட்டேன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அழு, நல்லா அழு. இதுக்கு மட்டும் குறையே கிடையாது. டேப்ல தண்ணிய திறந்து விட்ட மாதிரி கண்ணீர் எங்க இருந்து தான் வருமோ, அழுதுகிட்டே இருப்ப, வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒன்ன ஆயுதமா யூஸ் பண்ணி அப்படியே மனுஷனை முட்டாளாக்குறது.
மாப்பிள கோவப்படாதீங்க மாப்பிள. தெரியாம எல்லாரும் தப்பு பண்றது தானே. இனிமே இப்படி எல்லாம் நடக்காது, நான் கேரண்டி. நாளைக்கு நான் விசா இன்டர்வியூக்கு போகணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த போன்ல தான் வச்சிருக்கேன். கம்பெனி டீடைல்ஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ், அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அதுல தான் இருக்கு. இப்ப பாட்டுக்கு எவனுக்கு வந்த விதியோன்னு போனத்துக்கு உள்ள போட்டு அழுதுகிட்டு இருக்கான். அழுதா போன் வெளியில வந்துருமா? இப்ப பண்ற கூத்துக்கு என்ன கோவப்படாம சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்றீங்களா? நான் என்ன முட்டாளங்க? விஜய், இவங்க கிட்ட கத்தி இப்ப என்ன ஆக போகுது? வா, தர்மகர்த்தாவை போய் பாப்போம் வா. ம். சரி, அழாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.